என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? எங்கேயாவது விழுந்து வாரிட்டு வந்திருக்கீங்களா? நிஷா சொல்ல என்னாச்சு? நாங்க என்ன சுஹானா? அம்மா அது நாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த தெருவுல என்னாச்சு? யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணாங்களா? நீ வாப்பா, யாருன்னு போய் பாப்போம் வா. இல்ல மாமா, வேண்டாம். கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் நாங்க. கூட்டமா? எங்க? மால்ல ஷாப்பிங் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு. எல்லாரும் அங்கெங்கன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்பிங் மால்ல எல்லாரும் இங்க அங்கன்னு ஓடுனாங்க. ஏதாவது சேல் போட்டிருந்தாங்களா? சேல் தான் போட்டிருந்தாங்க. சேல் போட்டிருந்தாங்க. அதுவும் 90% ஆஃப்னு சேல் போட்டிருந்தாங்கப்பா. 90% ஆஃபரா? யா ஒன் திங் வாங்குனா 3 things ஃப்ரீயா கொடுத்தாங்க. நிஷாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஆமானாவது சொல்லுங்களேன். ஆமா ஆமா 90% டிஸ்கவுண்டா? எந்த மால்ல போட்டிருக்காங்க? ஓ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் மாமா கூட்டிட்டு அங்க வந்திருப்பேனே. சரி, நீங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். வாங்கினதெல்லாம் எங்க வெளியில இருக்கா? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது இல்ல. ஆமா, எந்த மாலுக்கு போனீங்க? சௌதெக்ஸ். ரோஹிணி. என்ன என்ன? ரோஹிணி வீட்டு பக்கத்துல இருக்கிற சௌதெக்ஸ் மால்ல தான். அது ரோஹிணி வீட்டு பக்கத்துல இருக்கிற சௌதெக்ஸ் மால்ல. ஓ, சின்னனி, ரித்திக் ரோஷனை பாத்தீங்களா? அவர் எப்படி இருந்தாரு? என்னையும் கூட்டிட்டு போகன்னு கேட்டல. மால்ல எல்லாரும் கண்ணா பின்னன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க கையில பேபி வச்சிருக்கோன்னு கூட யாருமே கவனிக்கல. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஓடுறாங்க. யூனோ, நிஷாக்கா குஷிய வச்சுக்கிட்டு பாவம் கீழே விழுந்துட்டாங்க. என்ன? யா, ரொம்ப கஷ்டப்பட்டு குஷிய காப்பாத்தி இருக்க. இனிமே நான் அந்த மாதிரி மாலுக்குலாம் போகவே மாட்டேன். எந்த சேல் போட்டாலும் நான் போக மாட்டேன். தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. சவுத் எக்ஸல்ல நடக்கிற பேபி ஷோல கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் 8 பெண்களுக்கும் 5 குழந்தைகளுக்கும் படுகாயம் ஏற்பட்டது. ஐயோ, இங்க பாத்தியா? இங்கேயும் கூட்ட நெரிசலா. நாங்க அந்த மால்ல இருந்தோம்ல, மால்ல. இந்த நியூஸ் ஏன் டெலிவிஷன்ல வரல? அப்பா, that's why I say no. Media is very partial. நடிகர் ரித்திக் ரோஷன் வருவார் என்ற செய்தி வெளியானவுடன் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக நமது செய்தியாளர் கூறினார். ஓ, சின்னனி. சுஹானா, அப்பா நான் சொன்னேன். சுஹானா, அம்மா, ஐம் ரியலி சாரி. நாங்க குஷியை பேபி ஷோக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். ஷாப்பிங்கெல்லாம் ஒன்றும் போகல. அங்க ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்க இந்த மாதிரி ஆயிட்டோம். பேபி ஷோவா? குஷியை நீங்க 2 பேரும் பேபி ஷோக்கா கூட்டிட்டு போனீங்க? இது எங்க கிட்ட சொல்லணும்னு உங்க 2 பேருக்கு தோணவே இல்லைல்ல? ஏன் சுஹானா? அம்மா, நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லாம போனோம். குஷி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா. சுஹானா, குஷி ஒன்னும் பொம்மை கிடையாது. அவளை வச்சு நீ விளையாடுறதுக்கு.